ஹாய், ஹலோ. வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். வெண்டைக்காவ நல்லா தண்ணீல கழுவிட்டு, நல்லா தண்ணி வடிஞ்ச பிறகு பொடி பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா இல்ல, தூள் கூட சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலையும், 4 பல் பூண்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளு, கொஞ்சோன்னு உப்பு, கொஞ்சோன்னு மல்லித்தூளுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வெறுமிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு இருந்தால் சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொரகொரப்பு பதத்தில் அரைச்சிக்கோங்க. நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில், இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு. அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட ஆயில் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காவ போட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 50% வெந்தால் போதுங்க. நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லையா, கொஞ்சம் லேசாக சுண்டி வந்திருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வடித்து கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு பேனில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதே சட்டியில் தான் அடுத்தும் பண்ண போகிறோம். சரிங்களா? அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதே இதில் ஆயில் உங்களுக்கு பத்தலைன்னா ஆயில் ஊற்றிக்கோங்க. எனக்கு போதுமானதாக இருக்குது. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தூளையும் சேர்த்துக்கோங்க. தூளை சேர்த்து வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. அது கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே வந்து சுருளை வேகணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும். ஏன்னா பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, மசாலா இருக்குது. அதனால் அந்த பச்சை வாசனை இல்லாமல் நம்ம அந்த நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காவையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. நம்மளுக்கு அது வெண்டைக்காவும் அந்த பொடியும் சேர்ந்து கிண்டும் போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு உண்மையாகவே தோணும். ஏன்னா அந்தளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெந்த பிறகு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா சுடு சோத்தில் அந்த வெண்டைக்காவை எடுத்து போட்டு பெனஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அதனுடைய டேஸ்ட் எதுக்குமே ஈடு இணக்காதுங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.